जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सोमम आनंद संबोधम सोमार्क कृत சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின பலன்கள் நம்ம பார்க்குறோம், தின ராசி பலன்கள் பார்க்குறோம், வார ராசி பலன்கள் இருக்குது, மாத ராசி பலன்கள் இருக்குது, வருஷ ராசி பலன்கள் இருக்குது. அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் கரெக்டாக நெத்தில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லணும். இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும். ஏன்னா இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம்? ஜாதக கட்டத்தை வைத்து நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரையில், அதாவது ஆங்கிலத்தில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் மே 18ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், இந்த ஒரு வார காலம் எப்படி இருக்கும், மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், இதுபோல் 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இந்த 12 ராசிக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் கட்டங்கள் இருக்குது, 12 ராசி கட்டங்கள் இருக்குது. 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, அதே போல் பார்த்திங்கன்னா கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், இப்படி கிரகங்கள் இருக்குது. இந்த சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு தடவை இந்த சந்திரன் மாறக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களில் என்னென்ன, இப்போ நம்ம இந்த வார ராசி பலன்னா என்ன, குரு பயிற்சி முடிஞ்சிடுது, ராகு கேது பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வார ராசி பலன், இந்த வாரத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கணும், இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், என்ன மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். துலா ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் வார ராசி பலன்கள். துளராசி பொறுத்தளவுக்கு ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குருங்கிற மாதிரி இந்த குருஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் அமோகமாக இருக்குது. சரி, ஆனால் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகிறீங்க. ஆனால் விட்டு கொடுத்து போகிற இடம் இன்னும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய, நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இன்னும் ஒரு போதியமான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கே, சிறு சிறு பிரச்சனைகள் மறையிறதே. ஒரு காதலியாக இருக்கட்டும், நான் ஒரு பொண்ணு சின்சியராக லவ் பண்ணுறேன், அவள் துளாராசி அப்படின்னு சொன்னால் அந்த துளாராசி பொண்ணு அந்த பையனை புரிஞ்சுக்க மாட்டா, தேவையில்லாமல் சண்டை பிரச்சனை, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு புரிதல் இருக்காது, ஏதாவது ஒரு சிறு சிறு சண்டைகள் இந்த வாரத்தில் வரும். சில பேர் பேசிக்கவே மாட்டாங்க, 2 வாரம் இந்த வாரத்தில் எடுத்துட்டீங்கன்னா இந்த வாரத்தில் 3 நாள் ஆனாலும் பேசிக்க மாட்டாங்க, ரொம்ப வைராக்கியமாக 2 பேர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூடியமான வரைக்கும் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் புரிதலோடு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் அபிவிருத்தி இருக்கும், இடமாற்றமும், அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி நல்ல உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களை நல்ல உயர்ந்த நிலைக்கு வச்சு பார்ப்பார். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் உங்கள் நிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்தா குடும்பத்தில் இருந்த நெருக்கடி தரும் 5ஆம் இடத்தில் செஞ்சிருக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி ராகுவினால் சங்கடம், சில சங்கடங்கள் நீங்கி ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கும். அதே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்து சில பேருக்கு அந்த இடமாற்றம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில நல்ல நல்ல மாற்றங்கள், மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள், இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதே போல் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமி. 16 விதமான மகாலட்சுமி பேரை இந்த வாரத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. சோடச மகாலட்சுமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் நிறைய என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட சொல்லியிருக்கேன். ஸோ சோடச மகாலட்சுமி பேரை தினந்தோறுமே அந்த வாரத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். உங்களோட இஷ்ட தேவதை முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்கள். அம்மா அப்பா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நினச்ச இடத்துல சில விஷயங்கள் ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூல் இது பண்ணுறதெல்லாம் சில தடங்கல்கள் வரும், சரியாயிடும். அதே போல் பார்த்திங்கன்னா காலேஜ் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா தான் எதிர்பார்த்த ஒரு காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் போராடி தான் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது மாணவர்கள் இப்போ நான் 10th மார்க் சிபிஎஸ்சி நான் மார்க் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 450க்கு மேலே
தாராளமாக கொஞ்சம் இந்த ராசிக்கு தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்கள் ரிசல்ட் வந்ததுன்னு சொன்னால் இந்த 450க்கு மேலே கண்டிப்பாக உங்களோட துலா ராசிக்கு இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கவலைப்படாது.